அதற்கு காரணம் மேற்கு மண்டலம் என்று பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தலைவர் கடமை என்று கருதுகிறார். அது மட்டுமல்ல, போன முறை சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டாலும் கூட முதல் கூட்டத்தை கோவையிலே தான் போட்டார், முதல் திட்டத்தை கோவையிலே தான் துவங்கினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திற்காக முடிவு செய்கிற பொழுது தலைவரிடத்தில் கேட்டார்கள், முப்பெரும் விழாவாக நடத்த வேண்டும். தலைவர் சொன்னார், பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எனவே அது ஒரு பாயிண்ட் ரைட்டு நீங்கள் சொல்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவு, 101வது ஆண்டு துவக்கம், அது ஒன்று என்று சொன்னபோது அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு தலைவர் சொன்னார், இவ்வளவு பெரிய வெற்றி வருவதற்கு உங்களுடைய அணுகுமுறை, நீங்கள் எடுத்த முயற்சி, உங்களுடைய சுற்றுப்பயணம், எனவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நிகழ்வும் அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தளபதி அவர்கள் உடனே எழுந்தார், அது மட்டும் வேண்டாம், நானும் உங்களிலே ஒருவன், எனவே கழகத் தோழர்களுக்கும் தோழமை கட்சிக்கும் நன்றி சொல்வதோடு நிறுத்திவிடுங்கள், என்னுடைய பெயரை தனியாக போட்டு நீங்கள் செய்யக்கூடாது என்று எழுந்து போய்விட்டார். அதற்கு பின்னாலே தலைவரெல்லாம் போய் சொல்லி அதற்கு பின்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் இப்பொழுது அதுவும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முப்பெரும் விழாவாக இது நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு காரணம் மேற்கு மண்டலம் என்று பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தலைவர் கடமை என்று கருதுகிறார். அது மட்டுமல்ல, போன முறை சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டாலும் கூட முதல் கூட்டத்தை கோவையிலே தான் போட்டார், முதல் திட்டத்தை கோவையிலே தான் துவங்கினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திற்காக முடிவு செய்கிற பொழுது தலைவரிடத்தில் கேட்டார்கள், முப்பெரும் விழாவாக நடத்த வேண்டும். தலைவர் சொன்னார், பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எனவே அது ஒரு பாயிண்ட் ரைட்டு நீங்கள் சொல்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவு, 101வது ஆண்டு துவக்கம், அது ஒன்று என்று சொன்னபோது அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு தலைவர் சொன்னார், இவ்வளவு பெரிய வெற்றி வருவதற்கு உங்களுடைய அணுகுமுறை, நீங்கள் எடுத்த முயற்சி, உங்களுடைய சுற்றுப்பயணம், எனவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நிகழ்வும் அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தளபதி அவர்கள் உடனே எழுந்தார், அது மட்டும் வேண்டாம், நானும் உங்களிலே ஒருவன், எனவே கழகத் தோழர்களுக்கும் தோழமை கட்சிக்கும் நன்றி சொல்வதோடு நிறுத்திவிடுங்கள், என்னுடைய பெயரை தனியாக போட்டு நீங்கள் செய்யக்கூடாது என்று எழுந்து போய்விட்டார். அதற்கு பின்னாலே தலைவரெல்லாம் போய் சொல்லி அதற்கு பின்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் இப்பொழுது அதுவும் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முப்பெரும் விழாவாக இது நடத்தப்பட இருக்கிறது.